ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல். இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க ஓட்ஸ் திரமிசு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 10லேருந்து 12 பாதாம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். இதை இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதுலேருந்து பாதாம் மில்க் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். பாதாம் பாலுக்கு பதிலாக நார்மல் மில்க்கு கூட நம்ம காய்ச்சின பால் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாதாம் பால் ரெடி ஆகிட்டு இதை வந்து ஒரு டம்ளரில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் காஃபி பொடி சேர்த்துக்கிறேன். நான் வந்து நெஸ்கஃபே காஃபி பொடி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே 1/2 கப்பு ஓட்ஸ் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சியா சீடு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஹனி சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாதாம் மில்க், அது வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 3/4 டம்ளர் அளவு இந்த பாதாம் மில்க் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மல் மில்க் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் எடுத்திருக்கேன். இது நல்லா திக்கான புளிக்காத தயிராக இருக்கணும். நீங்கள் க்ரீக் யோகட் மாதிரி கூட எடுத்துக்கலாம். அடுத்து இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஹனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஓட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இது மேலே கொக்கோ பவுடரு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் சாப்பிடும்போது. இது அப்படியே ஓவர் நைட் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ எடுத்தாச்சு. நம்ம இதை வந்து இப்போ சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு டயட் ரெசிபியும் கூட. வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. For more recipes, subscribe and